ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 14 சனிக்கிழமை நாளைய தினம் அற்புதமான ஏகாதசி விரதம், புத்திரதா ஏகாதசி விரதம். கல்லுப்பு கூட இந்த ஒரே ஒரு பொருள் சேர்த்து வைக்கிறது மூலயமா பணவரவு தாறுமாறாக இருக்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கல்லுப்பில் என்ன பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விரத நாள். குறிப்பாக விஷ்ணு வழிபடுறதற்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் பெருமாளோட அருள் கிடைக்கும், பாவங்கள் நீங்கும், கஷ்டங்கள் விலகும், செல்வ வளம் பெருகும். ஆனால் ஏகாதசி விரதம் இருக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ரொம்ப கடுமையான விரத விதிகளை பின்பற்றுவாங்களாம். நம்ம அந்த அளவுக்கு கடுமையாக பின்பற்றணும் அவசியம் இல்லை. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரே ஒரு முறை உச்சரிச்சுட்டு துளசி இலையில வாங்கி கொடுத்து உங்கள் கையால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுவே ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடு தான். ஏகாதசி ரொம்ப ஒரு புனிதமான நாள் அப்படிங்கிறதால பக்தர்கள் இந்த நாளில் பெருமாள் நினச்சி விரதம் இருக்காங்க. இந்த அற்புதமான நாளில் விரதம் இருந்து முழு பக்தியோட பெருமாளை வழிபட்டா நம்மோட விருப்பங்கள் எல்லாத்தையும் பெருமாள் நிறைவேற்றி வைப்பார். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ வளம்னு சொல்லி எல்லா நலன்களும் கிடச்சி நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு செய்வார். அளவில்லாத நல்ல பலன்களை தர்றதால ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு எல்லாரும் விருப்பப்படுவாங்க. சொல்லப்போனால் இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை ஏற்றத்தை தரக்கூடிய ஏகாதசி விரதம் கூட சொல்லுவாங்க. ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் வழிபாட்டுக்கு நீங்கள் துளசி மாலைகளையும் துளசி தீர்த்தத்தையும் தயார் பண்ணி வைக்கணும். ஆனால் இதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஏகாதசி விரதம் அன்னைக்கு துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அதனால் முந்தன் நாள் செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமையே துளசி இலைகளை பறிச்சுட்டு வந்து சுத்தப்படுத்தி வச்சுடுங்க. செப்டம்பர் 14 ஏகாதசி விரதம் அன்னைக்கு நீங்கள் துளசி இலைகளையும் துளசி தீர்த்தத்தையும் பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். சரி, முதல்ல இந்த ஏகாதசி விரதம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை மாலை 6:19 ஏகாதசி விரதம் ஆரம்பிச்சிடுது. அது செப்டம்பர் 14 சனிக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி விரதத்தை புத்திரதா ஏகாதசின்னு சொல்லுவாங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களும் அவங்க குழந்தைங்களோட கல்வி சிறந்து விளங்கணும்னு ஆசைப்படுறவங்களும் தாராளமாக ஏகாதசி விரதம், அதுவும் ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய செப்டம்பர் 14 வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை ஏகாதசியை தவற விட்டுறாதீங்க. புத்திரதா ஏகாதசி அப்படிங்கிறது குழந்தைங்களோட நன்மைக்காக எடுக்கக்கூடிய, பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறை. பெருமாளுக்கு ரொம்ப உகந்த விரதம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏகாதசி விரதம் தான். இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும். இந்த திதியை புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 25 ஏகாதசி வருமா. இந்த 25 ஏகாதசி தினங்களும் விரதம் வந்து வழிபடும் போது செல்வ செழிப்பு கிடைக்குமா, வாழ்க்கைக்கு அப்புறமா மோட்சமும் கிடைக்குமா. ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாதுன்னு பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதான். அன்றைய தினம் அதிகாலை எழுந்து நீராடி சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பெருமாளுக்கு செய்ய வேண்டிய எல்லா பூஜைகளையும் செய்யலாம். சில பேர் ஏகாதசி அன்னைக்கு சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. காலை அப்புறம் மதிய உணவை தவிர்த்துட்டு 2 வேளை உபவாசம் இருப்பாங்க. ஒரே ஒரு வேளை மட்டும்தான் உணவு எடுத்துப்பாங்க. உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்து, உங்கள் உடல்நிலையை பொறுத்து உபவாசம் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் கல்லுப்பு கூட சேர்த்து வைக்கணும். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒரு பொருள். மகாலட்சுமிக்கு பிடிச்ச நபர் யார்? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பெருமாள், திருமால். இவருக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடியது ஏகாதசி. அவருக்கு உகந்தது துளசி இலைகள். இப்போ இந்த ஒரே ஒரு பொருளை தான் நீங்கள் கல்லுப்பு கூட ஏகாதசி விரதம் அன்னைக்கு வைக்க போகிறீங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பெருமாளுக்கு இந்த துளசி இலைகள் துளசி மாலை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் ஏகாதசி அன்னைக்கு துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம இந்த பயன்பாட்டுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, அதில் போடுறதுக்கு துளசி இலையோட வேர், அப்படி இல்லைன்னா அதோட கட்டை. அந்த துளசி வேர் அப்படின்னா துளசி இலையோட கட்டையை நீங்கள் முதல் நாள் வெள்ளிக்கிழமையே பறிச்சுட்டு தயார் செஞ்சு வச்சுடுங்க. துளசி வேரோட கட்டையை தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. துளசி இலைகள் காய்க்கக்கூடிய அந்த கிளை இருக்கு இல்லையா, அதை ஒரே ஒரு கிளையை உடச்சி அதில் கூட இலைகளை வந்து எடுத்துட்டு சின்னதாக உங்களோட ஆள்காட்டு விரல் அளவுக்கு அந்த கட்டை இருந்தால் கூட போதும். அதை தான் இந்த இதுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. வீட்டோட பூஜை அறையில் எப்பவும் போல் பெருமாளுக்கு வழிபாடு நடத்துங்க. அப்போ சின்னதாக ஒரு பவுலில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு
கல்லுப்பு போடுங்க. இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் மாலை 5 மணிக்குள்ளே செய்யணும். காரணம், 5 மணிக்கு மேலே ஏகாதசி திதி முடிஞ்சிடும். அதனால் கூடுமான அளவுக்கு 5 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெருமாளோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ முன்னாடி சின்னதாக ஒரு பவுலில், பீங்கான் பவுலில், கண்ணாடி பவுலில் பிளாஸ்டிக் மட்டும் தவிர்த்துடுங்க, கல்லுப்பை வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு துண்டு துளசி செடியோட வேர், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கட்டை. இந்த இடத்துல மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய துளசி மரத்தோட கட்டை, அப்படின்னா துளசியோட வேர், இதையும் சேர்த்து நம்ம வைக்க போகிறோம். இது மூலயமா என்ன ஒரு அதிசயம் உங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னா, மகாவிஷ்ணுவோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும். இவங்க 2 பேரோட அருள் உங்களுக்கு ஒரு சேர கிடச்சிட்டாலே உங்கள் வீட்டில் பண வரவில் ஆரம்பித்து தங்கம், வெள்ளின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க யார்? நமக்கு வாழ்க்கையில் கடாட்சத்தை, செல்வ செழிப்பை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. மகாவிஷ்ணு, திருமால், பெருமாள் யார்? பணக்கார சாமி, பணத்துக்கே அதிபதி. நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடவுள். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவையும் நம்ம சேர்ந்து வணங்கும் போது இந்த ஒரு ஏகாதசி திதி, இந்த ஒரு ஏகாதசி விரதம் உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான ஏற்றங்களை வாரி வழங்க போகுது. ஆடம்பரமாக வாழ்கிறீங்களோ இல்லையோ, அத்தியாவசிய தேவைகளுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத செல்வ செழிப்போட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். மாலை ஒரு 5 மணிக்குள்ளே வீட்டோட பூஜை அறையில் பூஜை செய்யும் போது, எப்போ வேணாலும் செய்யலாம் மாலை 5 மணிக்குள்ளே. ஆனால் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. அதை மட்டும் தவிர்த்துடுங்க. இந்த ஒரு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியாக இருக்கக்கூடிய புத்திரதா ஏகாதசிக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது. இது சனிக்கிழமையில் வருது. சனிக்கிழமையே பொதுவாக பெருமாளுக்கு உகந்தது தான். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியும் சனிக்கிழமையில் வர்றது கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அமையாது. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம், இல்லை ஏதாவது ஒரு வருடம் மட்டும்தான் ஆவணி மாதத்தில் இந்த ஒரு புத்திரதா ஏகாதசி சனிக்கிழமையில் வரும். வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கணும், மேல்மேலும் உயரத்துக்கு போகணும், குழந்தைங்களோட கல்வி மேம்படணும், குழந்தைங்க மேல் படிப்பு நல்லா இருக்கணும், பசங்க தீய வழிக்கு போகாமல் நல்ல வழியில் சந்தோஷமாக ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக தங்களோட பிள்ளைகளுக்காக இந்த ஒரு புத்திரதா ஏகாதசி விரதத்தை இருக்கலாம். நாளைய தினம் கட்டாயம் உங்கள் வீடு பார்த்துருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. ஒரே ஒரு நெய் தீபம், ஒரு தீபம் உங்கள் குடும்பத்துக்காக ஏற்றினா கூட போதும். துளசி இலைகளை வாங்கி கொடுங்க. இதுவே ஒரு பெரிய கோடி புண்ணியம் தான். நாளைய தினம் உங்கள் காலடி பெருமாள் கோவிலை பட்டாலே அதுவே பெரிய பாக்கியம். ஏற்றங்களை அள்ளித்தரக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி விரதம் அன்னைக்கு கல்லுப்பு கூட, மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு கூட, மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய துளசி செடியோட ஒரே ஒரு கட்டையோ வேறையோ சேர்த்து வச்சுடுங்க. இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டோட பூஜை அறையில், கல்லாப்பெட்டியில், லாக்கரில், இதுமாதிரி இடத்துல வச்சுக்கலாம். அந்த பவுலோடய தூக்கி வச்சுக்கலாம். ஒருவேளை பவுலோடு வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சின்னதாக ஒரு வெள்ளை நிற துணியில் அதை மூட்டையாக கட்டி 2த்தையும் வச்சுடுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அது கெட்டு போகிற நேரமாக பார்த்து ஏதாவது ஒரு ஏகாதசி திதியில் மறுபடியும் அந்த கல்லுப்பையும் துளசி வேர்க்கட்டையையும் மாற்றிடுங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இதை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.